உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் இன்று முதல் தினமும் இரவு 8 மணிக்கு. செய்தி. நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டிற்கான தேதி விரைவில் வெளியாகும் என தகவல் வெளியாக இருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் கோபிநாத் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் கோபிநாத். விஜயின் மாநாட்டு நடைபெறக்கூடிய அந்த இடமானது என்னென்ன ஏற்பாடுகளும் தற்போது வரை அங்கு செய்யப்பட்டிருக்கிறது? தற்போது நிலை என்ன? தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய வி சாலை என்ற இடத்துல வருகின்ற 23ஆம் தேதி நடத்த திட்டமிட்டு அதற்காக தமிழக வெற்றி கழகம் சார்பில் பாதுகாப்பு மற்றும் அனுமதி கோரி விழுப்புரம் மாவட்ட காவல்துறையில ஒரு மனு கொடுத்தாங்க. இந்த மனு மீது உடனடியாக காவல்துறை ஆலோசனை மேற்கொண்டு 21 விளக்கங்கள் கேட்டு கேள்வி கேட்டு அதற்கான விளக்கங்களை கேட்டு ஒரு மனு கொடுத்தாங்க. இவங்க ஒரு அறிக்கையும் கொடுத்தாங்க. தமிழக வெற்றி கழகம் சார்பில் 5 நாட்கள் கால அவகாசம் எடுத்து அந்த 21 கேள்விகளுக்கும் பதிலும் கொடுத்தாங்க. நீண்ட இழுபறிக்கு பின்னர் 33 நிபந்தனையோட மாநாட்டிற்கு வருகின்ற 23ஆம் தேதிக்கு மட்டும் அனுமதி வழங்கினாங்க. இதுல மாநாடு அனுமதி வழங்கிய தேதியிலிருந்து வருகின்ற 23ஆம் தேதிக்கு கால அவகாசம் மிக குறைவாக இருந்ததுனால தேதி தள்ளி வைக்கிறதுக்கு தமிழக வெற்றிக்காக முடிவு பண்ணாங்க. இது வரைக்கும் அடுத்த மாதம் தான் மாநாடுன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் அதற்கான தேதி அறிவிக்கப்படல. தொடர்ந்து இந்த பக்கத்துல காவல்துறை கொடுக்கக்கூடிய மற்றொரு அழுத்தம், தேசிய நெடுஞ்சாலையில் எங்களுக்கு போக்குவரத்து பாதிப்பு வரக்கூடாதுப்பா, நீங்க எந்த பக்கம் வச்சுக்கோங்க, பார்க்கிங் வலது பக்கம் இடது பக்கம் மாநாடு இது மாதிரி இருக்கக்கூடாது, தேசிய நெடுஞ்சாலை கடந்து இந்த பக்கம் வரக்கூடாதுன்றதையும் காவல்துறை அறிவுறுத்திருக்காங்க. இந்த பக்கம் வலது பக்கம் பார்க்கிங் இடம் விட முடியாதுன்றதையும் தெளிவா அவங்க எச்சரிக்கையாக கொடுத்திருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் சார்பில் அடுத்த மாதம் இறுதி வரை ஒப்பந்தத்தை நீட்டிக்கிறாங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா மாநாடு நடத்த 85 ஏக்கர், பார்க்கிங்கு மொத்தம் 45 ஏக்கர், மொத்தம் 31 நபர்கள் கிட்ட இந்த ஒப்பந்தம் 23ஆம் தேதி மாநாட்டிற்கு மட்டும்தான் போடப்பட்டது. ஒரு ஏக்கருக்கு 10,000 ரூபாய் பேசி அதற்காக தொகை வழங்கப்பட்டது. தற்போது மீண்டும் இந்த இடத்தை அடுத்த மாதம் இறுதி வரை நீட்டித்து தற்போது ஒப்பந்தம் கையெழுத்து வாங்குற பணியும் தீவிரமா நடந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் ஒரு 15 பேர்கிட்ட அந்த ஒப்பந்தம் வாங்கிட்டதாக தகவல் வெளியா இருக்கு. இந்த ஒப்பந்தங்கள் முழுவதுமாக கையெழுத்தான பின்னர் உடனடியாக காவல்துறையில தேதி அறிவிச்சு அதற்கான அனுமதி கேட்கணும். திரும்பி இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். புதுசா ஒரு தேதி அறிவிச்சு அதற்கான அனுமதி கேட்க போறாங்க. தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் இடது பக்கம் மாநாடு, இடது பக்கமே பார்க்கிங் வச்சுக்கோங்க, வாகனங்களை நிறுத்துமிடம் தேசிய நெடுஞ்சாலை கடந்து போகக்கூடாது என்பதுதான் காவல்துறையோட ஒரு பொது அறிவுறுத்தலா இருக்கு. இவங்களும் ஒரு பக்கம் இடது பக்கத்துல மாநாடு நடத்துற பகுதியிலேயே, அதை சென்னை நோக்கி, விழுப்புரத்துல சென்னை நோக்கி இருக்க பகுதியிலையும் இடங்களை தேர்வு செய்ய தீவிரமா ஈடுபட்டிருக்காங்க. தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் மிக சோர்வோட காணப்படுறா. தேதி அறிவிப்பாக எல்லா இடத்துலயும் சுவர் விளம்பரங்கள் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் கிராமமாக சுவர் விளம்பரம் 6 7 தொடங்கினாங்க 23ஆம் தேதி போட்டு. ஆனால் தற்போது எழுதக்கூடிய அனைத்து சுவர் விளம்பரங்களும் தேதி இல்லாமல் இது தான் தொடர்ந்து சுவர் விளம்பரம் எழுதிட்டு இருக்காங்க. விரைவில் தேதி அறிவிக்கப்படணும். அதற்காக முதல்ல ஒப்பந்தங்களை கையெழுத்தாகிறோம். இந்த காப்பீஸ்லாம் எடுத்துட்டு போய் திரும்பி தேதியை மாத்தி தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் விழுப்புரம் மாவட்ட காவல்துறையிட்ட மொத்தமா கொடுக்கணும். கொடுக்கும்போது மட்டும்தான் அடுத்த கட்ட இவங்க அனுமதி கொடுக்க போறாங்க. தேதி தமிழக வெற்றி கழகம் விரைவில் அறிவிக்கப்படும் என்பது, அறிவிக்க வேண்டும் என்பது தமிழக வெற்றி கழக தொண்டர்களோட, விஜயோட ரசிகர்களோட மிக முக்கியமான கோரிக்கையை பார்த்துட்டு இருந்தோம். அடுத்த மாதம் 13 அல்லது 15 இந்த தேதிகள் இருக்கலாம் என்பது தமிழக வெற்றி கழகத்தில் சொல்லக்கூடிய தகவலா பார்த்துட்டு இருக்கோம். விரிவான விவரங்களுக்கு நன்றி கோபிநாத். உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் இன்று முதல் தினமும் இரவு 8 மணிக்கு.